ஆரணம் கான் என்பர் அந்தனர். யோகியர் ஆகமத்தின் காரணம் கான் என்பர். காமுகர் காம நன்னூலது என்பர். ஏரணம் கான் என்பர் எண்ணர். எழுத்தென்பர் இன்புலவோர். சீரணம் ஆய சிற்றம்பல கோவையை செப்பிடினே. திருக்கோவையார் எழுதிய மாணிக்கவாசகர் தம்முடைய முதல் பாடலாக இதை பாடியிருக்கின்றார். அவர் பாடிய தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த விழாவினுடைய நாயகர் தமிழ் பேரறிஞர் ஐயா குணா அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் தமிழ் முதல்வன் ஐயா அவர்களுக்கும், அவருடன் இணைந்திருக்கின்ற குழுவினருக்கும், பேராசிரியர் சாம்சன் குணாவிய அறக்கட்டளையினுடைய செயலாளராக சிறக்க செயலாற்றி கொண்டிருக்கும் சாம்சன் ஐயா அவர்களுக்கும், ஏனைய தமிழ் சொந்தங்களுக்கும், தமிழ் ஆய்வாளர்களுக்கும், தமிழ் உணர்வாளர்களுக்கும், தமிழர்களாகிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நூல் ஏரணம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். இந்த நூலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏரணம் என்றால் என்ன அப்படின்றது எல்லோருக்குமே ஒரு விளங்காத, ஏன்னா இந்த சொல் அதிகமாக நம்முடைய தமிழரிடையே புழக்கத்தில் இல்லாதது. ஆதலால் இந்த சொல்லை கேள்விப்பட்டவுடனே அது என்னமோ ஏதோ, ஏற்கனவே குணா என்று சொன்னாலே நிறைய புரியாத ஒரு நிலையில அவர் எழுதியிருக்கின்ற நூலினுடைய தலைப்புகளில் இந்த ஏரணம் என்பதும் ஒரு விளங்காதது என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன், இது உண்மையிலேயே ஒரு தேன் சுவை மிக்க ஒரு நூல். படிக்க படிக்க இன்பத்தை ஊறுகின்ற ஒரு நூலாகவும் இந்த நூல் இருப்பதை உள்ளபடியே நான் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வரியையும் ரசித்து ருசித்து அதை படித்திருக்கின்றேன். ஆனால் அந்த வகையில் இந்த நூலை பற்றி பேசுவதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏரணம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிந்த செய்தி, தமிழில் இதை அளவை இயல் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாஜிக் என்பதை அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம், அந்நிய மொழி சொல். ஆனா அளவை இயல் என்பதை கூட கொஞ்சம் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ஏரணம் என்கின்ற சொல்லை முழுவதுமாக யாரும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த நூலை கேள்விப்பட்டு இதை பற்றி பேச போறோம்னா எங்க ஏறணும் அப்படின்னெல்லாம் என்னுடைய நண்பர்கள் கேட்டாங்க. இதை பத்தி சொன்ன போது அவர்களுக்கு ஒரு வார்த்தையில நம்ம புரிய வைக்க முடியாது. லாஜிக் அப்படின்ற அந்த சொல்லை சொல்லி தான் நான் புரிய வைத்தேன். சரி, இந்த நூல் ஏறக்குறைய 12 அத்தியாயங்களாக அதிகாரங்களாக எழுதப்பட்டிருக்கின்றன. முதல் இயல் ஏரணம் என்று தொடங்கி கடைசி 12வது தலைப்பு புத்தம் தந்த மூட கருத்துகள் வரை இந்த நூலானது 12 இயல்களாக பகுக்கப்பட்டு ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார். வழக்கம்போல் ஐயா அவர்கள் ஒரு ஆய்வாளர் என்பது அனைவரும் தெரிந்த செய்தி. அவர் எழுதக்கூடிய நூல் என்பது ஆய்வு நூல். ஆய்வு நூல் என்பது ஆராய்ச்சி நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இருந்தால்தான் அது ஆய்வு நூலாக கருதப்படும். அவர் பேராசிரியர் என்ற முறையிலும் ஆய்வு நிறுவனமாகிய சென்னை பல்கலைக்கழகத்திலே முதுகலை, ஆய்வியல் நிறைஞர், முனைவர், முதுமுனைவர் இத்தனை பட்டங்களையும் ஆய்வு பட்டங்களையும் படித்ததனாலையும் பல பேராசிரியர்களோடு பழகியதனாலும் இந்த நூல் எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆக இந்த ஏரணம் என்று சொல்லக்கூடியதான இந்த ஆய்வு நூலில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை சுருக்கமாக சொல்லுகின்றேன். இது நூல் அறிமுக விழா அல்ல, இது நூல் விமர்சனம் அல்லது திறனாய்வு என்று சொல்லக்கூடியதான ஒரு கூட்டம். எனவே இந்த நூலில் இருக்கின்ற ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 30 மணித்துளிகள். சரியான நேரத்துக்கு வகுப்புக்கு செல்கின்றனோ இல்லையோ, சரியான நேரத்துக்கு வகுப்பை முடித்து விட்டு வெளியே வந்து விடுவேன். அதுக்கப்புறம் மாணவருக்கு என்ன சொன்னாலும் ஏறாது, அந்த மணி சத்தம் கேட்டவுடன். சரி, நான் முடிக்க முயற்சி செய்கிறேன். ஏரணம் என்றால் என்ன ஐயா? வந்ததுலேருந்து சொல்றீங்க, ஆனால் அதை பத்தி சொல்ல மாட்டேன்றீங்க. ஏரணம் என்பது ஒன்றும் இல்லை, 2 பகுதியை உடையது. அனைவருக்கும் தெரிந்து, ஒன்று இலக்கணம், ஆங்கிலத்தில் கிராமர். 2வது மெய்யியல்,
ஆங்கிலத்திலே பிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெய்யியல் என்றவுடன் நமக்கு அனைவருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், அதுவரைக்கும் எதுவரைக்கும் என்றால் பேராசான் குணா ஐயா அவர்கள் பிலாசபி என்கின்ற அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையாக தமிழில் மெய்யியல் என்று அறிமுகப்படுத்தும் வரைக்கும் தமிழில் எவ்வாறு சொல் கையாளப்பட்டது? தத்துவம் என்கின்ற அந்த பெயரில் தான் கையாளப்பட்டது. முதலாக தமிழர் மெய்யியல் என்ற நூலை எழுதி இந்த தமிழ் உலகத்திற்கே அந்த சொல்லை அறிமுகப்படுத்திய பெருமை நம்முடைய அறிஞர் ஐயா அவர்களை சாரும். சரி, ஆக இந்த இலக்கணமும் மெய்யியலும் இணைந்த பகுதி தாங்க ஏரணம் என்று சொல்லக்கூடியது. இலக்கணம் என்று வந்தால் 5 இலக்கணம், குறிப்பாக எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்பது. இங்கு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா எழுத்தும் சொல்லும். ஐயா அவர்கள் இரண்டாவது அந்த தலைப்பிலே அந்த இலக்கண கருத்துக்களை பற்றி எழுதியிருக்கின்றார். நான் ஒரு இலக்கண பேராசிரியர், எனக்கு எந்த பாடம் பிடிக்கிறது அல்லது நடத்துவீங்க அப்படின்னு கேட்டா நான் இலக்கணத்தை தான் தேர்வு செய்வேன். அந்த வகையில் அந்த இலக்கண பகுதிகள் எல்லாம் படிக்கும்போது புதிய புதிய விளக்கமாக தொல்காப்பியத்தை அடியொற்றி எழுதி இருந்தாலும் தொல்காப்பியரையே விஞ்சி நிற்கும் அளவிற்கு அந்த இலக்கணத்தை எழுதியிருப்பது உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. படித்து பாருங்கள். அடுத்த பகுதி மெய்யியல். தமிழருடைய மெய்யியல் என்னென்ன என்பதையெல்லாம் வரிசையாக அடுக்கியிருக்கின்றார். அதற்கென்று தனித்தனியான நூல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கின்றார். அந்த மெய்யியல்ல இறுதியாக அவர் சொல்லக்கூடியது புத்தம், கோதம புத்தர் என்று சொல்லக்கூடிய அவரால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம், அது மதமாக உருவாகி இன்றைக்கு அது நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது. பல வெளிநாடுகளிலும் அந்த மதம் இருக்கிறது. நம்முடைய இந்தியாவிலேயும் குறிப்பாக தமிழகத்திலேயும் இந்த புத்த மத கருத்துக்கள் பரவி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் அது ஒழிந்து விட்ட போதிலும் இப்பொழுது மீண்டும் தலை தூக்கி அதை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள். அதை மறுக்க முடியாது. அந்த புத்தத்தை சொல்லி தமிழர் மெய்யியலை நிறைவு செய்கின்றார். அடுத்தது நம்முடைய இந்த ஏரணம் என்கின்ற அந்த கருத்தியலை ஒட்டி தமிழில் ஏராளமான நூல்கள் எழுதப்பட்டு இருந்தாலும் நமக்கு கிடைக்கவில்லை. ஏனோ நம்மளுடைய தவக்குறைவு. ஆனால் இந்த முதலில் தமிழில் நமக்கு ஏரணம் என்கின்ற அந்த வகைமையில் கிடைக்கக்கூடிய நூல் எது என்று கேட்டால் சித்தலை சாத்தனார் எழுதிய மணிமேகலை என்று சொல்லக்கூடிய காப்பியம். அனைவருக்குமே தமிழ் இலக்கிய வரலாற்றில் காப்பியங்கள் என்று பேசும்போது இந்த மணிமேகலையையும் உயர்வாக சொல்லுவதுண்டு. ஏனென்றால் அதிலே ஏராளமான மெய்யியல் சார்ந்த கருத்துக்கள் இருக்கின்றன. குறிப்பாக புத்த மதத்தை சார்ந்த நூலாக அது இருக்கின்ற காரணத்தினாலே பௌத்தர்கள் அல்லது புத்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த நூலை வேதமாக கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அந்த நூலை பற்றி அறிமுகம் செய்கின்றார். அந்த நூலிலே மணிமேகலை எந்தெந்த மெய்யியல்கள் இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ளுகின்ற அந்த பகுதியில் வரும்போது தமிழகத்தில் நிலவக்கூடிய அத்துணை மெய்யியல்களையும் பற்றி அரவணடிகள் அவர்கள் மூலமாக அவள் அறிந்து கொள்ளுகின்றார். இந்த செய்தியோடு அடுத்தது எங்கு செல்கின்றார்? இந்த புத்தம் எப்படிப்பட்டது என்பதை அவர் சொல்லுகின்றார். நாம் அனைவருக்குமே தெரியும், கோதம புத்தர், நம்ம எல்லாரும் கௌதம புத்தர் அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஐயா அவர்கள் கோதம புத்தர் என்று தான் எழுதியிருக்கின்றார். எனவே நான் அந்த சொல்லையே அப்படியாக நான் பேசுகின்றேன். இந்த கோதம புத்தருடைய மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரச குலத்தை சார்ந்தவர்களும் உயர் வகுப்பினை சார்ந்தவர்களுமாகத்தான் இருந்தார்கள். போதி சத்துவர் என்கின்ற ஒரு உயர்நிலையை அடையக்கூடிய ஒரு நிலையும் அந்த அரச குலம் அல்லது அந்தன குலம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் அடைய முடியும் என்பதை இந்த பௌத்தம் சொல்லுகிறதையும் அவர் சுட்டி காட்டுகின்றார். சரி, இந்த பௌத்தம் நல்லதுதானே அப்படின்னு நாம அனைவருடைய மனதிலும் ஒரு பொது கருத்து இருக்கின்றது. குறிப்பாக மேலையர்கள், மேலை ஐரோப்பா கண்டத்தை சார்ந்த அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாம் இந்த புத்தம்
பிராமணியத்தை எதிர்த்து நின்று போராடியது என்ற கருத்தை இந்திய மக்களிடையே ஆழ வேரூன்றி வைத்துவிட்டு சென்று விட்டனர். இன்று வரைக்கும் அந்த கருத்தை தான் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றனர். இந்த கருத்து நிலையில பார்க்கும்போது புத்தம் எந்த வகையில பிராமணியத்தோடு தொடர்புடையது? பிராமணியம் என்றால் என்ன? சாதி ஏற்றத்தாழ்வை கற்பித்த அந்த கொள்கைக்கு பெயர் தான் பிராமணியம். இந்த பிராமணியத்தை யார் கட்டமைத்தது? கடவுளுக்கும் இந்த சாதி ஏற்றத்தாழ்வு கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இதை சம்பந்தப்படுத்தி எழுதியவர் யார் என்றால் கிபி 9ஆம் நூற்றாண்டிலே கேரளாவிலே காலடி என்னும் ஊரிலே தோன்றிய ஆதி சங்கரர் என்ற பிராமணரால் தான் இந்த அத்வைதம் என்று சொல்லக்கூடியதான ஒரு கருத்தியல் உருவானது. இந்த அத்வைதம் தான் பிராமணியம். 4 வருணம், ஒன்று வெள்ளை, மீதி 3ம் கருப்பு. அதில் நமக்கு அந்த பாகுபாடெல்லாம் தெரியும். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்ற பாகுபாடெல்லாம் அனைவருக்கும் தெரியும். அதை பற்றி நான் மேலதிகமாக விளக்க விரும்பவில்லை. இந்த கருத்தை ஆதிசங்கரர் எங்கிருந்து பெற்றார்? அவருடைய குருநாதர் கிட்ட இருந்து பெற்றார். கௌடபாதர். கௌடபாதர் யாருக்கிட்ட இருந்து பெற்றார்? அவருடைய குருநாதராகிய கோவிந்தபாதரிடமிருந்து பெற்றார். கோவிந்தபாதர் யாரு? அவர் புத்த மதத்தினுடைய சிறந்த மேம்பட்ட ஒரு அறிஞராக கருதப்பட்டவர். நான் புத்த மதத்தை பின்பற்றுகின்றேன், என்னிடம் வந்து அறம் கேட்கிறவர்களுக்கு புத்த மதத்தில் இருந்துதான் சொல்லிக் கொடுப்பேன், நீங்கள் போய் அந்த புத்த மத கருத்தை தான் பின்பற்ற முடியும். அந்த வகையில் கோவிந்தபாதர், கௌடபாதர், ஆதிசங்கரர். ஆதிசங்கரருடைய அத்வைத கருத்துக்கள் பிரச்சன்ன புத்தம் என்று ராமானுஜராலும் மாத்துவராலும் மிக கடுமையாக கடிந்து கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. அதற்கு என்ன பொருள்? மறைந்தொழுகும் புத்தம். பிராமணியம் என்பது மறைந்தொழுகக்கூடிய புத்த மத கருத்து என்பதை அந்த காலகட்டத்திலே சொல்லிவிட்டார்கள். இன்று வரை அது யார் காதிலும் ஏறவில்லை. அதை ஏற்றி வைத்திருக்கிறவர் தான் நம்முடைய குணா ஐயா அவர்கள். இப்போ நீங்க எல்லாம் சொல்லலாம், என்னங்க இவ்வளவு அநியாயமெல்லாம் எழுத முடியுமா ஆய்வு கருத்து அப்படின்ற நிலையில அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த புத்தம் எப்படி பிராமணியத்தை பெற்றது? வட இந்திய பகுதியில, வடமேற்கு பகுதியில சிந்து சமவெளி நம்ம அனைவருக்குமே தெரியும். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா ஆப்கானிஸ்தான் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கந்தாரம், இந்த பகுதி வரைக்கும் நம்முடைய தமிழர்கள் அரசாட்சி செய்து கொண்டிருந்தார்கள். கிமு 3ஆம் நூற்றாண்டிலே அலெக்சாண்டருடைய படையெடுப்பு நடைபெற்றது. அலெக்சாண்டர் கிரேக்கன், மாசிடோனியா அலெக்சாண்டர், அந்த கிரேக்கன் படையெடுத்து வந்து நம்முடைய கந்தாரம் வரைக்கும் அத்துணை நாடுகளையும் வென்று வீழ்த்தி தன்னுடைய அரசை நிறுவிக்கொண்டு வந்தான். வடமேற்கு இந்திய பகுதியிலே தமிழர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பொறையன் என்று சொல்லக்கூடிய மன்னன் அங்கு ஆட்சி செய்தான். அவனை போரஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த பெயரை நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சமஸ்கிருதத்தில் அவனை புருஷோத்தமன் என்று மாற்றி எழுதிவிட்டார்கள் என்று ஐயா அவர்கள் அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த பொறையனுடன் போரிட்டு அந்த போரிலே புறமுதுகிட்டவன் அலெக்சாண்டர் என்பது இந்த உலகம் மறைத்து விட்டது. அவனுடைய படையை சேர்ந்தவர்கள் ஏவிய அம்பு அவனுடைய கழுத்திலே தைத்து அதன் பொருட்டு அவன் நோய்வாய்ப்பட்டு செல்லும் வழியிலேயே அவன் மரணித்து விட்டான் என்பது வரலாறு. ஆனா அவன் ஏதோ நோய்வாய்ப்பட்டு மரணித்து விட்டான் என்றுதான் பதிவு இருக்கிறதே தவிர, அது பொறையனோடு போரிட்டு அந்த போரிலே புறமுதுகிட்டதினால் அந்த நோய் வந்தது, அதனால் அவன் இறந்தான் என்பதை ஐயா அவர்கள் தான் உலகத்திற்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த வரலாற்று கருத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது அல்லது படிக்கும்போது ஒரு வரலாற்று பின்புலம் இல்லாதவர்கள் இந்த நூலை படிப்பது என்பது அரிது. நான் ஒரு தமிழ் பேராசிரியர் தானே தவிர வரலாறு முதுகலை படித்திருந்தாலும் கூட இவருடைய அந்த நூலுக்கு ஈடுகட்ட என்னால் முடியவே இல்லை. திருத்தம் பார்க்கும் போதும் கூட பல இடங்கள்ல எனக்கு புரியாத சில சொற்களை அடிக்கோடிட்டு விட்டு விடுவேன். அதை ஐயா அவர்கள் பார்த்து சரியா சரியில்லையா என்று பார்த்து கொள்வார்.
நான் தமிழ் இலக்கணம் சார்ந்து ஒற்று பிழைகளும் வாக்கிய பிழைகள்லாம் பெருசா வராது. ஒரு சிலது நம்முடைய கண்ணை ஏமாற்றும் அந்த எழுத்துக்கள், அதை மட்டும்தான் மாற்றி தருவேன். மற்றபடி மொத்தமே ஐயா அவர்களுடைய கடின உழைப்பு தான் இதில் அடங்கி இருக்கின்றது. இந்த மாசிடோனிய கிரேக்கன் என்ன செய்தான்? அவன் வந்து வடமேற்கு கந்தார பகுதியை பிடித்துக் கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் நான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறேன் என்று அவன் உலகத்துக்கு பிரகடனப்படுத்தி விட்டான். அவன் அத்தோடு திரும்பி சென்று விடவில்லை, அங்கே நிலையான கிரேக்க குடியிருப்புகளை ஏற்படுத்தி விட்டான். அந்த கிரேக்கர்களோடு தமிழர்கள் அந்த பொழுது ஒன்றும் முடியாத காரணம் காட்டுறதுனால பல இந்த ஆந்திரக்கோட்டை என்று சொல்லக்கூடிய சந்திரகுப்த மௌரியர் அவர்களெல்லாம் இடையிலே வந்து அந்த கங்கை இடை நாடு என்று சொல்லக்கூடிய ஐயா சொல்றாரு, கங்கை சமவெளி கீழே கங்கை சமவெளி பகுதியில் இருந்த தமிழர்களுடைய ஆட்சிகளை எல்லாம் வீழ்த்தி இவர்கள் ஆட்சிக்கு வந்து ஆரியவத்தத்தை அமைத்து இவ்வாறாக இந்த கிரேக்கத்தினுடைய தொடர்ச்சியை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் உருவான கிரேக்க குடியிருப்பு கிரேக்க இந்தியர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட சமயம் பௌத்த சமயம், புத்த சமயம். இந்த புத்த சமயத்தில் எப்படி பிராமணிய கருத்து வந்தது? அது கிரேக்கன் போட்ட விதை, கிரேக்கன் போட்ட ஊசி. என்னங்க கிரேக்க பிளாட்டோ எவ்வளவு பெரிய அறிஞர், அவரை பத்தி இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஐயா பிளாட்டோவை கிழிச்சு கிழிச்சு தொங்க விட்டு இருக்கிறார். பிளாட்டோ என்ன எழுதி இருக்கின்றா? இந்த நாட்டிலே அரச குடியா இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? கடவுள் அவர்களை படைக்கும் போது களிமண்ணை எடுத்து படைச்சான். அந்த களிமண்ணோடு தங்கத்தை பொன்னை சேர்த்து பிசைஞ்சதனால உருவானவன் தான் இந்த அரசன். படைஞ்சன் யாரு? அந்த கடவுளானவர் அந்த களிமண்ணை எடுத்து பிசையும் போது வெள்ளியை சேர்த்து பிசைஞ்சிட்டாரு, அதனால அவன் படைஞ்சன். வேளாளர் வேளாண்மை செய்கின்றவன் அவன் இரும்பை போட்டு கலந்து பிசையும் போது உருவானவன். இந்த மற்ற உலக தொழில் செய்யக்கூடிய கம்மாளர்கள் யாரு? அந்த வெண்கல பகுதியை போட்டு பிசைஞ்சு அந்த களிமண் மூலமாக பிறப்பிக்கப்பட்டவன் தான் இவன் என்று அந்த படிநிலை வேறுபாடுகள் எங்கு இருக்கிறது என்றால் கிரேக்கத்தில் பிளாட்டோ தன்னுடைய நூலில் எழுதி வைத்திருக்கின்றான். அந்த கருத்தை தான் கிரேக்கர்கள் அனைவரும் கண்மூடித்தனமாக பின்பற்றி கொண்டு வருகின்றார்கள். அந்த கருத்து படிப்படியாக எங்கு வந்து விட்டது? இந்தியாவில் குடியேறிய கிரேக்கர் கிட்ட வந்து விட்டது. இந்தியாவில் குடியேறிய கிரேக்கர்கள் பின்பற்றிய புத்த மதத்திலும் வந்துவிட்டது. வெளிநாட்டிலிருந்து படையெடுத்து வந்த கிரேக்கர், குஷானர், ஹூனர், பெர்ஷியர், அதுக்கப்புறம் வாணிபத்தின் நிமித்தமாக வந்த ரோமர், இந்த 6 பேரும் வெளிநாட்டில் இருந்து வந்தோம் வெள்ளை நிறம் என்று சொல்லி இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டணி வைத்தார்கள். அந்த கூட்டணிக்கு பேரு ஆரிய கூட்டணி. இவர்கள் ஒரு ஆட்சியை வைத்தார்கள், அந்த ஆட்சிக்கு பேரு ஆரிய வர்த்தம். இவர் ஒரு நூல் செய்தார்கள், அந்த நூலுக்கு பேரு மனுநூல். அந்த மனுநூலிலே இந்த வேறுபாடுகள் எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுநூலுக்கு விளக்கம் எழுதிய ஆதிசங்கரர் இந்த பௌத்த மத கருத்துக்கள் கிரேக்க கருத்துக்களை இணைத்து எழுதி வைத்திருக்கின்றார். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதி ஏற்றத்தாழ்வுக்கு வேர் எங்க இருந்தது? மாசிடோனிய கிரேக்கனாகிய அலெக்சாண்டருடைய படையெடுப்பிலே தொடங்கி அது அப்படியாக பௌத்தத்துக்கு வந்து அது அப்படியே நம்முடைய இந்திய சமூகத்தில் நுழைந்து இன்றைக்கு தமிழரிடையே அந்த ஜாதி வேற்றுமை வேறுபாடு ஏற்றத்தாழ்வு என்பது தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை பிடித்து நாம் அனைவரும் தொங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஜாதி ஒழிய வேண்டும் பேசக்கூடியவர்கள் எல்லாம் தன்னுக்கு மேல் ஜாதி என்று சொல்லக்கூடியவர்கள் ஒழியணுமே தவிர தனக்கு கீழ் ஜாதின்னு இருக்கிறவங்க அப்படியே இருக்கணும்னு விரும்புறோம். இப்படி இருந்தால் தமிழர் தேசியத்தை எவ்வாறு கட்டமைப்பது? பலசரக்கு என்ற நூல் ஐயா எழுதியிருக்கிறார். அதுல இந்த கருத்துக்களை ரொம்ப உறுதியாக எழுதியிருக்கிறார். இந்த தமிழர் தேசியம் மலராமைக்கும் தமிழர் தேசியம் உருவாகாமைக்கும் என்ன காரணம்? ஜாதி என்பது மிகப்பெரிய ஒரு நோயாக இருப்பதுதான் காரணம். இவ்வளோ கருத்துக்களை எழுதிய பேரறிஞர் குணாவை எவ்வளோ உயரமாக நம்ம புகழ்ந்திருக்கணும், வைத்திருக்கணும், போற்றி இருக்கணும், புகழ்ந்திருக்கணும், அவருடைய நூலை பின்பற்றி இருக்கணும். இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறது. என்னுடைய தமிழ் ஆய்வு உலகத்துல ஏறணும்னு சொன்னா தெரியல, குணான்னு சொன்னா தெரியல. ஒரு சில பேராசிரியர்களுக்கு தெரியும், அவர்கள் கம்யூனிசத்தோடு தொடர்புடையவர்கள், அதனால இவரை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனா வாயை திறப்பது இல்லை.
இப்படி இன்றைக்கு தமிழர் தேசியம் மலராமைக்கும் இந்த பிராமணியம் காரணம். அது மட்டும் இல்ல, இந்த தமிழை கெடுத்ததோ யாதான் புத்தம். மணிமேகலையில சீத்தலை சாத்தனார் வரம்பில்லாமல் வடமொழி சொற்களை பெய்தி எழுதியிருப்பார். அந்த கேரக்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த பாத்திரங்களுடைய பெயர்கள் எல்லாமே வடமொழியில் இருக்கும். இப்போ வடமொழியும் தமிழும் கலந்து கலந்து எழுதுகின்ற நடை மணிப்பிரவாள நடை. அந்த மணிப்பிரவாள நடை அப்படியே படிப்படி எங்கு போய்விட்டது என்றால், 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் எல்லாம் அந்த மணிப்பிரவாள நடையை பிடித்து கொண்டார்கள். அதை நாங்க தான் ஏதோ பெற்றெடுத்தோம் என்பதாக இந்த பிராமணர்கள் உரிமை பாராட்ட ஆரம்பித்தார்கள். நல்ல வேளை அது பொதுமக்களிடையே அது செல்வாக்கை பெறாமல் வழக்கெழுந்து போனதனால நல்ல வேளை நாம தப்பிச்சோம். இப்படி இந்த தமிழுக்கும் தமிழருக்கும் முதற் பகையாக இருக்கக்கூடியது இந்த புத்தமே என்று இந்த நூல் வலியுறுத்துகின்றது. இதைத்தான் ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார். இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நன்றி, வணக்கம். ஏரணம், அதுக்கு அந்த அதிகாரத்திலேயே அவர் ஐயா என்ன கேள்வி கேட்டார்னா, ஏரணம்ன்றதுக்கு நீங்கள் கொடுத்த விளக்கம் சரிங்க, அந்த சொல்லை எப்படி பிரித்து காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார், ஏர் கூட்டல் அன் கூட்டல் அம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஏர் என்பது ஏர் கலப்பை. அந்த ஏர் கலப்பை என்ன பண்ணோம், நேர ஒரே சீராக தான் போகும். அந்த ஒரே சீர் என்ற பொருள்ல இந்த அளவியல் என்று சொல்லக்கூடிய லாஜிக்கு ஏர் அப்படின்ற அந்த ஏற்கலப்பையை தான் அவர்கள் நம்முடைய தமிழர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த சொல்லுக்கு ஏரணம். அன் என்பது அழகை குறிக்கக்கூடியது, அம் என்பது ஒரு வினை சொல்லோ அல்லது ஒரு சொல்லை பெயர் சொல்லாக்க அல்லது சொல்லாக்க விகுதியாக செயல்படக்கூடிய ஒரு அம் என்ற ஒரு விகுதி. அதனால ஏர் என்பதுதான் அதனுடைய வேர். நன்றி. வேற எதனா கேள்வி இருந்தா கேட்கலாம். இலக்கியத்தை நான் முதல்ல உங்களுக்கு வணக்கம் சொல்லும் போதே திருக்கோவையார்ல நம்முடைய மாணிக்க வாசகர் எழுதிய அந்த பாடலை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த பாடலை ஐயா அவர்கள் ஏரணம் என்ற அதிகாரத்திலையும் எழுதியிருக்கிறார், சொல்லியிருக்கிறாருங்க. அதெல்லாம் சொன்னா நேரமாகும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த அளவியல் பத்தியெல்லாம் ரொம்ப சொல்லலை. அளவியல்ல மணிமேகலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 வகையான அளவியல் பத்தி குறிப்பிட்டிருக்கின்றாருங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்சி அளவை பார்க்கணும், பார்க்கும் போதே ஒரு இடத்துல புகைகிறது, நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். அப்ப அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, அங்க நெருப்பு என்பது எரிந்து கொண்டு இருக்கும். இதான் லாஜிக். நெருப்பு இல்லாமல் புகையாது நம்ம ஒரு பழமொழி சொல்றோமே, இதான் அளவியல், இதான் ஏறணும். ஐயா போதுமா, அந்த 10 சொல்லணுமா ஐயா? ஆமா ஐயா. இந்த நூலை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லும் போது 2018ல நான் எல்லா கருத்தும் சொல்லிட்டேன்னா இந்த நூலை யாருன்னா வாங்குவாங்களா? வாங்கிறதுக்கான தூண்டலை சொல்லிட்டு போனோம். நன்றி. மிக சிறப்பாக ஆய்வுரை நிகழ்த்திய விஜயகாந்த் அவர்களுக்கு நமது கர்ணன் சான்றிதழ் கொடுங்க, பாராட்டு சான்றிதழ்.